பிரமாண்டமாக நடைபெற்ற முருகன் மாநாடு மதுரையை பாஜக தேர்வு செய்ததன் அதிர்ச்சி பின்னணி. அதாவது பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக நடத்தப்படும் முருகன் மாநாடு மதுரையில் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த மாநாடு மூலமாக பாஜகவிற்கு அரசியல் ஆதாயம் கிடைக்காது என்று விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில்தான் சிதறி கிடக்கும் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை அறுவடை செய்யும் முதல் படியாக முருகன் மாநாடு இருப்பதாக கூறியிருக்கின்றனர். மேலும் மதுரையில் பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக முருகன் மாநாடு நடந்து வருகிறது. இந்த முருகன் மாநாட்டில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்றுள்ளார். அறுபடை வீடுகளின் கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பதால் அதனை பார்க்க மக்கள் அதிகளவில் கூடி வருகின்றனர். இன்று மாலையில் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து கந்த சஷ்டி கவசம் பாட உள்ளனர். இந்த நிலையில்தான் முருகன் மாநாடு நடத்தப்படுவதற்கு மதுரை தேர்வு செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. ஏனென்றால் அரசியல் ரீதியாக மதுரை மாவட்டம் முக்கியத்துவம் பெற்று வரும் நிலையில் முருகன் மாநாடு நடத்தப்படுவது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றும் வருகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாஜகவினர் அழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்து பத்திரிகையாளர் துரை கருணா பேசுகையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் ஆன்மீகத்தை மக்கள் எளிதாக பிரித்து பார்க்கக்கூடியவர்கள். இந்த முருகன் மாநாடு மூலமாக பாஜக அரசியல் ஆதாயம் பெற முடியாது. ஆனால் முருகன் பக்தி என்பது அனைவருக்கும் அதிக ஈடுபாடு இருக்கிறது. ஏற்கனவே மதுரையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் சில மாதங்களுக்கு முன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் பல்வேறு பிரிவுகளாக சிதறி இருக்கிறது. முன்னாள் முதல்வர் OPS ஒரு பக்கமும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு பக்கமும் இருக்கின்றனர். இதனால் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதனை அதிமுக மற்றும் பாஜக கண்கூடாக கண்டு உணர்ந்தது. மேலும் தேனி, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது. இதனால் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் திருப்பவே இந்த முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் சௌராஷ்டிரா சமூக வாக்குகளையும் முழுமையாக அறுவடை செய்யவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தையும் பாஜக முருகன் மாநாடு மூலமாக தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை அமித்ஷா வந்த போதே முருகன் மாநாடு குறித்து பேசியிருந்தார். தற்போது லட்சக்கணக்கானோர் முருகன் மாநாட்டிற்கு வந்திருப்பதால் அடுத்த கட்ட பணிகளில் பாஜக கூடுதல் கவனம் செலுத்தும் என்றும் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை அசிங்கப்படுத்தும் கூட்டம் உள்ளது. குறிப்பாக நம்மை இணைக்கும் முருகனை ஒரு கூட்டம் சீண்டி பார்க்கிறது. கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்யும் உரிமை சிலருக்கு உள்ளது. என் பண்பாட்டை கலாச்சாரத்தை கேலி செய்கின்றனர். கேட்டால் இதுதான் மதச்சார்பின்மை என்கின்றனர். அதேபோல் முருகனை அவமதிக்க இன்று இந்த கூட்டம், நாளை இன்னொரு கூட்டம் வரும். முருகனை பற்றி இகழ்ந்து சொன்னால் நீங்கள் வெடிக்க வேண்டாமா? நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற வேண்டாம். ஆனால் நம்மை காப்பாற்றும் முருகனுக்கு கைமாறு செய்ய வேண்டாமா? காற்றாட்டு வெள்ளம் போல் பொங்குவோம், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று பேசினார்கள் பாஜகவினர். இந்த நிலையில்தான் இதற்கு முக்கிய காரணம் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது பாஜக என்பதற்கு உதாரணமே இந்த முருகன் மாநாடு. இந்து மதத்தின் வாக்குகளை கைப்பற்றவே பாஜக இது போன்ற மாநாடுகளை நடத்தி வெற்றி பெற நினைத்தாலும் தமிழ்நாட்டில் அது சாத்தியமில்லை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, மதுரையில் முருகன் மாநாடு நடத்தும் பாஜக பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.